ஓம் சாந்தி 16/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நமக்கு எந்த ஒரு தேகதாரியும் கற்பிக்கவில்லை. அஷரீரியான தந்தை ஷரீரத்தில் பிரவேசமாகி குறிப்பாக நமக்கு கற்பிப்பதற்காகவே வந்திருக்கிறார் என்ற குஷியில் சதா இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் ஏன் கிடைத்திருக்கிறது? பதில்: சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை பார்ப்பதற்காக தான் உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இந்த கண்கள் மூலமாக பார்க்கின்ற பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைத்தில் இருந்தும் புத்தியை நீக்கிவிட வேண்டும். குப்பையிலிருந்து வெளியேற்றி மலர் போன்ற தேவதைகளாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தைக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு குழந்தைகளுக்காக. சிவ பகவான் சத்தியமான பாபா என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் படைப்பவராக இருக்கிறார் அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை பகவான் பகவதியாக ஆக்குவதற்கு பகவான் கற்பிக்கிறார். இதை ஒவ்வொருவரும் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். பகவான் கற்பிக்கிறார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அந்த குஷி ஏன் நிலையாக இருப்பதில்லை? நமக்கு எந்த தேகதாரியும் கற்பிக்கவில்லை. அஷரீரியான தந்தையே ஷரீரத்தில் பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பகவான் வந்து கற்பிக்கிறார் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. நாம் பகவானின் குழந்தைகள். அவர் நமக்கு படிப்பிக்கிறார். அவர்தான் ஞானக்கடல் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிவ்பாபாவின் எதிரில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இப்பொழுது மட்டும்தான் நிகழ்கிறது. இதனை மறக்கக்கூடாது. ஆனால் மாயா மறக்க வைத்து விடுகிறது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்க வேண்டும் அல்லவா? அவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக படிக்காத காரணத்தினால் புத்தி பணம், ஆஸ்தி போன்றவைகளில் மாட்டிக்கொள்கிறது. அதிலிருந்து வெளிவருவதில்லை. சாந்தி தாமம், சுகதாமத்தை நோக்கி புத்தியை கொண்டு செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் புத்தி அழுக்கான உலகத்தின் பக்கம் ஒரேயடியாக ஒட்டி கொண்டிருப்பது போல் இருக்கிறது. இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் புத்தி பழைய உலகத்திலிருந்து துண்டிக்கப்படவில்லை. நல்ல மலர் போன்று தூய்மையானவர்களாக ஆக்குவதற்கு இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். நாம் தேவதைகளாக இருந்தோம். பிறகு மறுபிறவிகள் எடுத்து எடுத்து விகாரம் நிறைந்த உலகத்திற்கு வந்துவிட்டோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் சிவாலயம் செல்கிறீர்கள். சிவ்பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கற்பிக்கிறார் என்றால் நல்ல முறையில் படிக்க வேண்டும் அல்லவா? தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ரூபசந்தாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் தான் வெளிவர வேண்டும், குப்பை அல்ல. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆகிறீர்கள். தந்தை உங்களை எவ்வளவு அலங்கரிக்கிறார். ஆனால் எங்கே படிக்கிறீர்கள்? அதாவது எவ்வளோ நல்ல படிப்பு நான் சொல்லி கொடுக்குற, அலங்கரிக்கிற, எங்கே படிக்கிறீங்க அப்படின்றார். புத்தி அலைந்து கொண்டே இருக்கிறது. பிறகு என்ன ஆகுவீர்கள்? அதாவது இப்படி படிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும்.
மேலும் யார் நன்றாக படித்து படிப்பிக்கிறார்களோ அவர்கள் இதே தொழிலை செய்கிறார்கள், அவர்களையும் பின்பற்ற வேண்டும். யாராவது மாயா மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது, நாம் எப்படி நடக்க முடியும் என்று ஒருவேளை இப்படி யோசித்தால், பிறகு மாயா ஒரேயடியாக காயாகவே சாப்பிட்டுவிடும். முதலை யானையை விழுங்கியது என்று கதை இருக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை என்னும் முதலை பிடித்து ஒரேயடியாக விழுங்கி விடுகிறது. தன்னை விடுவித்து கொள்ள முடிவதில்லை. நாங்கள் மாயாவின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் மாயா விடுபட விடுவதில்லை. பாபா மாயாவிடம் எங்களை பிடிக்க வேண்டாம் என்று கூறுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா, அட இது யுத்த மைதானம் அல்லவா? மைதானத்திற்கு வந்த பிறகு எங்களை தாக்க வேண்டாம் என்று இன்னாரிடம் சொல்லுங்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? விளையாட வந்த பிறகு என் பக்கம் பந்து போட வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா? கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறார். கிரிக்கெட் விளையாட வந்துட்டீங்க, கையில் பேட் இருக்குது, ஐயோ பால் போடக்கூடாது, பவுலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யுத்த மைதானத்திற்கு வந்து விட்டீர்கள், யுத்தம் செய்யத்தான் வேண்டும். மாயா மிகவும் நன்றாகவே தொந்தரவு செய்யும், ஆனால் நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவி பெற முடியும். செய்யும் தான், தடைகளை ஏற்படுத்தும் தான், ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்பொழுது தந்தை ஹே ஆத்மாக்களே என்று மிகவும் அன்பாக புரிய வைக்கிறார். நான் இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக ஆக்குகிறேன். இப்பொழுது தூய்மையற்ற உலகத்தின் மரணம் எதிரில் இருக்கிறது. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். எனவே இப்பொழுது எந்த தவறையும் செய்யாதீர்கள், மறக்காதீர்கள், நன்றாக படியுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த ஒரு பாவமும் அல்லது விக்கர்மமும் தேக அபிமானத்தில் வருவதினால்தான் நடக்கிறது. பாவத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். எந்த தேகதாரியிடமும் புத்தி செல்லாமல் ஒருவரிடம் மட்டுமே ஈடுபட வேண்டும். கடைசி வரை நினைவு செய்ய வேண்டும். பிறகு எந்த பாவமும் ஏற்படாது. நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னை நினைவு செய்தால் தூய்மையாகுவீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது. அதாவது எப்படி இருக்குன்னா, நான் கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கிறேன், ஆகையால் நீங்கள் தூய்மை ஆகியே தீரணும். ஏன்னா தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டுக்கு போக முடியாது, எங்கேயோ இருக்க முடியாது, இந்த பழைய உலகம் இருக்காது. ஆகையால் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். இந்த அழுகிப்போன ஷரீரத்தின் அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் போர் வீரர்கள் என்ற நினைவின் மூலம் மாயை என்னும் எதிரியின் மீது வெற்றியடைய வேண்டும். அதனை பொருட்படுத்தக்கூடாது. மாயா மறைமுகமான ரூபத்தில் நிறைய பிரவேசம் செய்கிறது. எனவே அதனை கண்டறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரதானம்: மனம், சொல் மற்றும் செயலில் தூய்மையில் முழு மதிப்பெண் பெறக்கூடிய நம்பர் 1 கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள்.
மனதின் தூய்மை என்றால் எண்ணத்திலும் தூய்மையற்ற சம்ஸ்காரம் வெளிப்படக்கூடாது. சதா ஆத்மஸ்வரூபம், அதாவது சகோதரர் என்ற உயர்ந்த நினைவு இருக்க வேண்டும். சொல்லில் சதா சத்தியத்தன்மையும் இனிமையும் இருக்க வேண்டும். செயலில் சதா பணிவு, திருப்தி மற்றும் முக மலர்ச்சி இருக்க வேண்டும். இதன் ஆதாரத்தில்தான் நம்பர் கிடைக்கிறது. அதாவது மனம், சொல், செயலின் தூய்மையின் ஆதாரத்தில்தான் உங்களுக்கு நம்பர் கிடைக்கிறது அப்படின்றார். மனதின் தூய்மை என்றால் தூய்மையற்ற சம்ஸ்காரம் எண்ணத்தில் கூட வெளிப்படக்கூடாது. சொல்லில் தூய்மை அப்படின்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியத்தன்மை இருக்கணும். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகள் இனிமையாகவும் இருக்கணும். செயலில் தூய்மை அப்படின்னா பணிவு இருக்கணும், திருப்தி இருக்கணும். பணிவு, திருப்தி இருந்ததுன்னா முகமலர்ச்சியும் இருக்கும் இல்லையா? இதனுடைய ஆதாரத்தில் தான் நம்பர் கிடைக்குது அப்படின்றார். இந்த தூய்மை யாருக்குள்ள இருக்குமோ அவங்க கண்டிப்பாக கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பாங்க. இதெல்லாமே இருந்ததுன்னா அப்படிப்பட்ட சம்பூர்ண தூய்மையான கீழ்ப்படுகின்ற குழந்தைகளின் மகிமையை தந்தையே பாடுகிறார். போதாதா? உலகமே இன்னைக்கு தந்தையினுடைய மகிமை பாடிட்டு இருக்கு. ஆனால் சம்பூர்ண தூய்மையான குழந்தைகளின் மகிமையை யார் பாடிட்டு இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. இவர்கள்தான் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் தந்தையின் செயலை நிரூபிக்கக்கூடிய சமீப ரத்தினங்கள் ஆவார்கள். ஸ்லோகன்: சம்பந்தம், தொடர்பு மற்றும் மனநிலையில் லேசாக இருங்கள், தினச்சரியாவில் அல்ல. அதாவது தினசரி நம்ம கடைபிடிக்கக்கூடிய நியமங்கள்ல லேசாக இருக்கக்கூடாது. பிறருடைய சம்பந்தம், தொடர்பில் வரும்போது மனநிலை லேசாக இருக்கணும். அவ்வளோதான். அவ்யக்த சமிகை: உள்நோக்கு முகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி, அசைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை அனுசரித்து கொள்கிறார்கள். அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு விடுவார்கள். ப்ளேம் பண்ணிட்டோ, குறை சொல்லிக்கிட்டோ, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோ இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை நல்ல விதமாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. தனிமையில் இருந்தாலும் குழுவில் இருந்தாலும் இரண்டிலும் அட்ஜஸ்ட் ஆகுவது, இதுதான் பிராமண வாழ்க்கை ஆகும். ஓம் சாந்தி. உனது
see